ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோகை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். இதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நமிக்கிற மாதிரி இருக்கும் கை. அதனால க்ளவுஸ் போட்டுக்குங்க, இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 4 சைட்ஸ் இருக்கிற அந்த நாரை வந்து கத்தி வச்சு உரிச்சிருங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா கையில் நார் வந்து எடுத்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு 100 கிராம்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ண பிரண்டை எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவினது, காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்குனது, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டிருக்கேன். நல்லெண்ணெயை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. அது மிளகாய் செவந்ததும் பருப்பு வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த பிரண்டையை போட்டு வதக்குங்க. ஸோ அது என்ன டைமிங் அப்படின்னா, அந்த பிரண்டை வந்து அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த க்ரீனாக இருக்கு இல்லையா, அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஏன்னா கருகுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு சுடு சுட சாப்பாட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். தோசைக்கும் நல்லா தொட்டு சாப்பிட்லாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் புளி போட்டு வதக்குங்க, உப்பும் போட்டுக்குங்க. தேங்காய் போட்டு கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இறக்கிடுங்க. இப்போ மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி விடாமல் அரைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அரைச்சி முடிச்சதும் மறுபடியும் ஒரு தாளிப்பு மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னா, ஸோ டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.